ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு தோசை மாவை அரைக்க போகிறோம். அதுக்கு நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அரிசி வேணுனாலும் எடுத்துக்கோங்க. பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். நான் அதை வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கிழங்கு மரவள்ளி கிழங்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மிளகாய், பூண்டு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் அதிலே போட்டு நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, மிக்சியில் போட்டு மாவை அரைச்சிட்டேங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்துக்கணும். கலந்து கரைச்சி வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து வெங்காயம் வதக்கி கொட்டி கூட நம்ம செய்யலாம், இல்லை வெறுமே தோசை ஊற்றி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ நான் தாளிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். இதை பாருங்கள், தூள் பண்ணி வச்ச பெருஞ்சீரகம் இருக்குது. அதையும் போட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம். நீங்கள் பெருஞ்சீரகம் தூள் பண்ணாது இல்லைன்னா கூட நீங்கள் அப்படியே இது பண்ணிவிட்டு மரவள்ளி கிழங்கு தோசை ஃப்ரெண்ட்ஸ். இதோ இப்போ நான் வதக்கி கொட்டி காமிக்கிறேன். அப்புறம் இது தாளிச்சி கொட்டை, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கணும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு, பாருங்க, கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், இதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி ஃப்ரெண்ட்ஸ், இல்லை தக்காளி சட்னி எது வேணாலும். நான் இப்போ இதுக்கு தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். இது அப்படியே கிராமத்தில் அப்படியே பறித்து, சேலத்துலேருந்து பறித்து கொடுத்து அனுப்புனாங்க அந்த மரவள்ளி கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். வதக்கினதை இதில் கொட்டிட்டு அப்படியே கிண்டிட்டு இப்போ தோசை ஊற்ற பார்த்து காமிக்கிறேன். தோசைக்கல் போட்டு அந்த அடமாவை ஊற்ற பண்ணிட்டேன். மறுபடியும் திருப்பி போட்டு அப்படியே நல்லா சிம்மில் வச்சு நல்லா தோசையை இது பண்ணிவிட்டு இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். மரவள்ளி கிழங்கு தோசைக்கு தேங்காய் சட்னி சூப்பராக தாளித்து தேங்காய் சட்னி செஞ்சுருக்கோம் பாருங்கள், சூப்பராக